வெல்கம் டு துளிர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேபிகார்னை வச்சு நல்ல கிறிஸ்பியான 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேபிகார்ன் 65 செய்கிறதுக்கு 200 கிராம் பேபிகார்ன் பேக் எடுத்திருக்கேன். பேபிகார்ன் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் பேபிகார்ன் கூட இந்த மசாலா நல்லா கோட்டாயிருக்கும். நம்ம வேக வச்சுருக்க பேபிகார்னில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா அதை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கடாயில் இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேபிகார்னை ஒன்று அதில் சேர்த்துக்கலாம். அப்பப்போ எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் இதை எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், பேபிகார்ன் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த பேபிகார்ன் 65ஐ சைடிஷ்ஷாக குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க லஞ்ச் பாக்ஸ் காலி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.